Hi students, நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 8 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 1 ரேஷனல் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸசைஸ் அதில் 3 கொஸ்டின் தான் இருக்குது. ஆனால் ரேஷனல் நம்பர் என்ன அப்படின்றத கிளியராக கற்றுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்பர்ஸோட டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு இருக்கிறது கவுண்டிங் நம்பர்ஸ் இல்லைனா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நேச்சுரல் நம்பர் அப்படின்றது 1 2 3 4 அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் உங்களோட நேச்சுரல் நம்பர்ஸ். இதை என்னன்னு டினோட் பண்ணுவாங்க. ஹோல் நம்பர்ஸ் அப்படின்றத டபிள்யூ அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ ஜீரோவும் நேச்சுரல் நம்பர் கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள தான் வந்து ஹோல் நம்பர்ஸ். ஸோ இதான் நம்மளோட ஹோல் நம்பர்ஸ். எல்லா நேச்சுரல் நம்பர் கூட ஜீரோ மட்டும் சேர்த்து அதை ஹோல் நம்பர்னு சொல்லுவோம். இன்டிஜர் அப்படின்னா இன்டிஜர் வந்து நம்ம இசட்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இது வந்து உங்களோட நம்பர் லைன் படிச்சிருக்கீங்க இல்லையா, ஜீரோ உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் +1 +2 +3, இந்த பக்கம் வந்து -1 -2 -3 இவங்க வந்து உங்களோட ஹோல் நம்பர்ஸ். எல்லா பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர் ஜீரோவும் இன்க்ளூட் ஆயிருந்தால் அவங்களுக்கு நம்ம இன்டிஜர்னு சொல்லுவோம். அப்போ ரேஷனல் நம்பர் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேஷனல் நம்பர் அப்படின்ற டேர்ம் வந்து இது வந்து ஒரு P/Q ஃபார்மில் இருக்கும். இதோட Q வந்து டெஃபினட்டாக ஜீரோவாக இருக்கக்கூடாது. PNQ ஆர் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டினாமினேட்டரில் மட்டும் ஜீரோ வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம். மற்ற எல்லா நம்பர்ஸும் வந்து ரேஷனல் நம்பர் தான். ஸோ நம்பர் லைன் நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சிருக்கீங்க இல்லையா, ஜீரோ இந்த பக்கம் +1 +2ன்னு இது வந்து இன்டிஜர்னு நம்ம சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ரெண்டு இன்டிஜருக்கு நடுவில் நிறைய நம்பர் இருக்குது. இப்போ வந்து ஜீரோக்கு ஒன்றுனா ஹாஃப் இருக்குங்க, இது வந்து 1.5. இப்போ ஜீரோக்கு அப்புறம் 0.1 0.2 0.3 0. இந்த டெசிமல் நம்பர்ஸ் எல்லாம் உள்ளே இருக்காங்கல்ல, ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாரையும் சேர்த்து சொல்கிற நம்பர்ஸ்க்கு பேர் தான் ஆக்சுவலாக வந்து ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 6/2 ஒரு ரேஷனல் நம்பர் தான். நம்ம இதை கேன்சல் பண்ணி 3ன்னு கூட எழுதலாம். ஆனால் 3 கூட ஒரு ரேஷனல் நம்பர் தானே, ஏன்னா டினாமினேட்டரில் எதுவும் இல்லைனா அதை நம்ம 1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிப்போம் அப்படின்னு அர்த்தம். நார்மலாக ஒரு நம்பரை வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து நம்ம கோஷன்ட்னு சொல்லுவோம்ல, அதனால தான் ரேஷனல் நம்பரை வந்து Qன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. நேச்சுரல் நம்பர்னா N, ஹோல் நம்பர்னா W. அதே மாதிரி ரேஷனல் நம்பர் ரெப்ரசன்டேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து Q தான். இது வந்து பேசிக்காக இதுலேருந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. கிளாஸ் 8 9ல இதே லெசன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிளுக்கு பேர் வந்து நேச்சுரல் நம்பர். எல்லா நேச்சுரல் நம்பரையும் சேர்த்து அது கூட ஒரு ஜீரோவை இன்க்ளூட் பண்ணோன்னா அந்த சர்க்கிளுக்கு பேர் ஹோல் நம்பர். இப்போ ஆல் த நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ எல்லா ஹோல் நம்பரையும் உள்ளே வச்சு அது கூட நெகட்டிவ் நம்பர்ஸையும் சேர்த்துருந்தாங்கன்னா அதுக்கு பேர் இன்டிஜர்ஸ். எல்லா இன்டிஜர்ஸையும் உள்ளே எடுத்து இது கூட ஃப்ராக்ஷனல் நம்பர் டெசிமல் நம்பர்லாம் உள்ளே சேர்த்துருந்தோன்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ரேஷனல் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல் த நேச்சுரல் நம்பர்ஸ், ஆல் த ஹோல் நம்பர், ஆல் த இன்டிஜர்ஸ் எல்லாமே வந்து ரேஷனல் நம்பருக்குள்ளே வரும். இவங்க எல்லாமே வந்து ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஸோ ரேஷனல் நம்பர்ஸில் அடுத்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரேஷனல் நம்பர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நான் ஒரு 3 நம்பர் ABC அப்படின்னு 3 நம்பர் எடுத்துக்கிறேன். இவங்க எல்லாருமே வந்து ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா என்ன தெரியுமா, நான் ஏதாவது ஒரு 2 ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணுறேன், என்னோட ஆன்சரும் ஒரு ரேஷனல் நம்பராக இருக்கும். சப்ட்ராக்ட் பண்ணாலோ இல்லை மல்டிபிள் பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ நம்மளுக்கு திருப்பி ஒரு ரேஷனல் நம்பரே தானே கிடைக்கும். ஸோ அதுதான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. இது வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன், இது வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லா ஆப்ரேஷனுக்கும் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரூ தான். ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு ஒரு அதே ரேஷனல் நம்பர் திருப்பி கிடைக்கும். ஸோ ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ A + Bன்னு 2 நம்பரை ஆட் பண்ணும்போது வர்ற ஆன்சர் வந்து டெஃபினட்டாக B + Aக்கு சேமாக தான் இருக்கும். இப்போ 1 + 2னாலும் 2 + 1னாலும் 3 தானே. ஸோ மல்டிப்ளிகேஷனும் அடிஷனுக்கு மட்டும் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரூ. இப்போ A × B பண்ணாலோ இல்லை B × A பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான். இப்போ 3 4s are 12 தான், 4 3s are கூட 12 தான். ஸோ அரேஞ்ச்மெண்ட்டை மாற்றி எழுதுறதுனால வேல்யூ மாறாது இல்லையா, அதுக்கு பேர் தான் என்ன ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதை நான் மைனஸ்க்கும் டிவிஷனுக்கும் எழுதலை, ஏன்னா அவங்க வந்து ஃபால்ஸ். ஏன்னா மைனஸ் பண்ணும்போது டிவைட் பண்ணும்போது நமக்கு வேறு ஆன்சர் கிடைக்கும், ஒரே மாதிரி ஆன்சர் கிடைக்காது. அதனால கம்யூட்டேட்டிவ் வந்து நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். இது மாதிரி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா 3 எலிமெண்ட் யூஸ் பண்ணுறது. அதாவது இப்போ A + B + C அப்படின்ற ப்ராப்பர்ட்டி, இங்கேயும் நான் A + B + Cன்னு எழுதிக்கிறேன். அடிஷன் பண்ணும்போது முதல்ல ஏயும் பியும் ஆட் பண்ணிவிட்டு வந்த ஆன்சரை C கூட ஆட் பண்ணலாம், இல்லைனா பியும் சியும் ஆட் பண்ணிவிட்டு வந்த ஆன்சரை A கூட ஆட் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். இதுக்கு பேர் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். இதே மாதிரி இதை நம்ம மல்டிபிளையும் சொல்ல முடியும். A × B × C வந்து அதே மாதிரி A × B × Cக்கு ஈக்குவலாக இருக்கும். இதில் ஏபியை முதல்ல மல்டிபிள் பண்ணுவாங்க, இதில் பிசியை முதல்ல மல்டிபிள் பண்ணுவாங்க. அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் இவங்க ட்ரூ, அதே மாதிரி சப்ட்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் இவங்க ஃபால்ஸ் தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ 2 - 1ன்றது 1 வரும், ஆனால் 1 - 2 பண்ணும்போது -1 வரும். தே ஆர் நாட் ஈக்குவல்ல. ஸோ அதனால தான் வந்து சப்ட்ராக்ஷனுக்கு இதை ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடிட்டிவ் ஐடென்டி அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. அடிட்டிவ் ஐடென்டிஸ் டேஷ்னு கேட்டாங்கன்னா அடிட்டிவ் ஐடென்டி 0 அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா எந்த ஒரு நம்பரை கொண்டு போய் 0 கூட ஆட் பண்ணாலோ இல்லை 0வை கொண்டு போய் எந்த ஒரு நம்பர் கூட ஆட் பண்ணாலோ அதே நம்பர் தான் ஆன்சரில் வரும். 0ன்ற வேல்யூ வந்து ஆட் பண்ணும்போது அவங்க கூட வர நம்பர் அஃபெக்ட் பண்ணாது இல்லையா, அதனால அது பேர் அடிட்டிவ் ஐடென்டி. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டி என்னன்னு கேட்டாங்கன்னா 1ன்னு சொல்லணும். ஏன்னா 1 எந்த நம்பர் கூட மல்டிபிள் பண்ணாலும் இல்லை 1 கூட எந்த ஒரு நம்பர் கொண்டு போய் மல்டிபிள் பண்ணாலும் அதே நம்பர் தான் திருப்பி ஆன்சரில் வரும் இல்லையா. 1 வந்து மல்டிப்ளிகேஷனோட ஐடென்டி, ஏன்னா அது அந்த நம்பரை அஃபெக்டே பண்ணாது அப்படின்றதுனால. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து ஓவர் அடிஷனும் இருக்குது, ஓவர் வந்து சப்ட்ராக்ஷனும் இருக்குது. இப்போ ஏ மல்டிபிள் பை பி ப்ளஸ் சி இப்படி இருக்குன்னா இதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன் இருக்குது. இது வரைக்கும் பார்த்த எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஒரே ஆப்ரேஷனில் இருந்திருக்கும். இது மாதிரி 2 ஆப்ரேஷன் மிக்ஸ் பண்ணி வரும்போது இந்த வெளியில் இருக்க இந்த ஏ வந்து இந்த பி இந்த சி 2 பேர் கூடயுமே மல்டிபிள் ஆகும். அதனால் ஏ மல்டிபிள் பை பி ப்ளஸ் ஏ மல்டிபிள் பை சி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதேமாரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் சப்ட்ராக்ஷன்னு சொல்லும்போது இப்படி இருந்ததுன்னா ஏயை உள்ளே எடுத்துகிட்டு போய் ஏ மல்டிபிள் பை பி மைனஸ் ஏ மல்டிபிள் பை சி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதான் உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ டெக்ஸ்ட் புக்கில் கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஸோ இது கூட இன்னும் 2 ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அண்ட் அடிட்டிவ் இன்வர்ஸ். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா ஆக்சுவலாக ரெசிப்ரோக்கலை தான் நம்ம மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னு சொல்லுவோம். ஒரு நம்பர் இருக்குது, இப்போ ரேஷனல் நம்பர் ஏ பை பின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதோட ரெசிப்ரோக்கலான பி பை ஏ அது கூட மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 1ன்னு கிடைக்கும் இல்லையா, அதுக்கு பேர் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் என்னென்னா இப்போ ப்ளஸ் ஏன்னு ஒரு நம்பர் இருக்குது. இப்போ இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் யாருன்னா மைனஸ் ஏ. ஒரு நம்பரோட சிம்பிளை மட்டும் மாற்றினா கிடைக்கிறதுக்கு பேர் அடிட்டிவ் இன்வர்ஸ். அவங்க 2 பேரும் ஆட் பண்ணால் டெஃபினட் ஆன்சர் என்ன தான் வரும், 0 தான் வரும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் அடிட்டிவ் இன்வர்ஸ். இதை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க 1.1ல். ஸோ நம்மள எக்ஸசைஸ் 1.1ல் நேம் த ப்ராப்பர்ட்டி அண்டர் த மல்டிப்ளிகேஷன். இங்கே கொடுத்துருக்கிறது நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு முதல்ல பாருங்கள். இப்போ இந்த -4/5 நான் ஏன்னு அசியூம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கொஸ்டின் பார்க்க ஏ மல்டிபிள் பை 1 ஈக்குவல் டு 1 மல்டிபிள் பை ஏ ஈக்குவல் டு ஏ இந்த மாதிரி தான் இருக்குது கொஸ்டின் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்களேன், ஏ மல்டிபிள் பை 1 1 மல்டிபிள் பை ஒரு நம்பரை 1 கூட மல்டிபிள் பண்ணி அதே நம்பர் ஆன்சர் வந்தால் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்கோம், மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டின்னு சொல்லியிருக்கோம். இந்த முதல் இதில் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் உங்களுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதை மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டின்னு எழுதிடலாம். ஸோ நேம் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பாருங்களேன், -13/17 இங்கே -13/17 இருக்குது, இங்கே -2/7 இருக்குது, இங்கே வந்து -2/7 இருக்குது. அப்போ இந்த கொஸ்டின் பார்க்க எப்படி இருக்குன்னா ஏ மல்டிபிள் பை பின்னு 2 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் எடுத்திருக்காங்க. இங்கே எழுதும்போது பியை முதல்ல எழுதிட்டு ஏயை 2வதாக எழுதியிருக்காங்க. ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ அப்படின்னு எழுதியிருக்காங்க இல்லையா. இது நம்மளோட என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பாருங்கள், நம்மளோட கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏன்னு சொல்கிறது என்ன ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஒன்லி ஆர்டரை மட்டும் மாத்திரை எழுதுறதுக்கு பேர். ஸோ இதோட என்ன ப்ராப்பர்ட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம எழுதிடலாம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன், அவங்க அண்டர் மல்டிப்ளிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு எழுதிருங்க. அடுத்த கொஸ்டினை பாருங்கள், -19/29 மல்டிபிள் பை 29 பை -9 ஒரு நம்பரையும் அதோட ரெசிப்ரோக்கலையும் மல்டிபிள் பண்ணி ஆன்சரை 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது பார்க்குறதுக்கு ஏ பை பி மல்டிபிள் பை பி பை ஏ ஈக்குவல் டு 1 மாதிரி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ஸோ இது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த மாதிரி என்ன கேட்டாலும் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது ஆன்சர் பண்ணியாச்சு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டெல் us the property allows you to compute 1/3 மல்டிபிள் பை 6 மல்டிபிள் பை 4/3 as 1/3 மல்டிபிள் பை 6 மல்டிபிள் ஒரே மாதிரியான 3 நம்பர்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே வந்து முதல் 2 நம்பருக்கு அந்த ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. இதில் வந்து 2வது 3வதுக்கு வந்து ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது பார்க்க இப்போ நான் 1/3 நான் ஏன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இங்கே 1/3 இருக்குது, இங்கே 1/3 இருக்குது. மல்டிபிள் பை இப்போ 6 பின்னு அசியூம் பண்ணியிருக்கோம்னா இங்கேயும் 6 இருக்குது, பி. 4/3 சின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இங்கே ப்ராக்கெட் போட்டிருக்காங்க, இங்கே இப்படி போட்டிருக்காங்க. ஸோ ஏ கிராஸ் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி கிராஸ் சி அப்படின்னு இருக்குது. 3 எலிமெண்ட் இருக்குது. 2 பக்கம் மல்டிப்ளிகேஷனில் ப்ராக்கெட் மட்டும் டிஃபர் ஆகிருக்கு. இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிற ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன். அடிஷனுக்கும் உங்களோட மல்டிப்ளிகேஷனுக்கும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரூ. ஸோ இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன் எழுதணும். இதில் ஜஸ்ட் அந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் சொல்லுங்கன்னு கேட்டதுனால ப்ராப்பர்ட்டி நேம் மட்டும் எழுதியிருக்கோம். சப்போஸ் சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா 2 பக்கமும் சால்வ் பண்ணி ஒரே ஆன்சர் வருது அப்படின்னு நீங்கள் எக்ஸாமில் காமிக்கணும். உங்களோட 3rd கொஸ்டின் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருந்தாங்க. த ப்ராடக்ட் ஆஃப் 2 ரேஷனல் நம்பர் இஸ் ஆல்வேஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ப்ராடக்ட் ஆஃப் 2 ரேஷனல் நம்பர் வந்து ஆல்வேஸ் ரேஷனல் நம்பராக தான் இருக்கும். நம்ம வேணால் 2 ரேஷனல் நம்பர் எடுத்து
மல்டிபிள் கிவன் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் ரெண்டு நம்பர் எடுங்க 1/2 மல்டிபிள் பை 2/3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் 1/2 ரேஷனல் 2/3 ரேஷனல் இதை கேன்சல் பண்ணால் 1/3 வருது 1/3 கூட ஒரு ரேஷனல் நம்பர் தான் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இது வரைக்கும் தான் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் ஆனால் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருக்க வேண்டிய விஷயம் ரேஷனல் நம்பர்ஸ்லேருந்து தேர் ஆர் டேஷ் ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் எனி டூ ரேஷனல் நம்பர் இப்போ 1/2 1/3 நடுவில் எத்தனை நம்பர் இருக்குன்னு கேட்டாங்கன்னா இப்போ மேனுவலாக பார்க்கும்போது நமக்கு இதில் எதுவுமே இல்லாத மாதிரி தெரியுது ஆனால் இப்போ 1/2ன்றது வந்து இப்போ 0.5ன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி இது வந்து ஸோ 0.333ன்னு போயிட்டே இருக்கும் இப்போ 0.3க்கும் 0.5க்கும் நடுவில் 0.4 இருக்குது ஆனால் 0.4 மட்டும் தான் இருக்கா இல்லை 0.4 0.41 0.42 43 44 அந்த மாதிரி இன்ஃபைனைட் நம்பர்ஸாக இருக்கும் அதனால் எந்த ரெண்டு ரேஷனல் நம்பர் எடுத்துகிட்டு நடுவில் எத்தனை ரேஷனல் நம்பர் இருக்குதுன்னு கேட்டாலும் இன்ஃபைனைட்லி மெனின்னு சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து சிபிஎஸ்சி போர்ட் படிக்கிறோம் அதனால் கண்டிப்பாக புக் அவுட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ரெண்டு ரேஷனல் நம்பருக்கு நடுவில் எத்தனை ரேஷனல் நம்பர் கேட்டாங்கன்னா இன்ஃபைனைட்லி மெனி அப்படின்னு சொல்லுங்கள் அதுமாரி ஒருவேளை உங்களோட கொஸ்டினில் டெல் அஸ் a ரேஷனல் நம்பர் which is equal to its negative ஒரு ரேஷனல் நம்பர் சொல்லுங்கள் அதுவும் அதோட நெகட்டிவும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது 0 தான் உங்களோட ஆன்சர் ஏன்னா 0க்கு தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது ப்ளஸ் 0நாலும் மைனஸ் 0நாலும் ஒன்று தான் ஆனால் மற்ற எல்லா நம்பருக்கும் இப்போ ப்ளஸ் 1/2னா மைனஸ் 1/2 மைனஸ் 1/3னா ப்ளஸ் 1/3 எல்லாத்துக்கும் நெகட்டிவ் வந்து மாறும் 0க்கு மட்டும் தான் மாறாது அப்போ which is equal to its நெகட்டிவ்னா 0 நம்ம சொல்லணும் ரெசிப்ரோக்கல் ஆஃப் 0 என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது இப்போ 0க்கு வந்து ஆக்சுவலாக நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ண முடியாது ஏன்னா நம்ம ரேஷனல் நம்பரோட டெஃபினேஷனில் பார்த்தோம் P/Q தான் அதோட ஃபார்ம் ஆனால் Q வந்து 0வாக இருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் எந்த ஒரு நம்பருக்கு ரெசிப்ரோக்கல் கேட்டாலும் நியூமரேட்டர் டினாமினேட்டரை நியூமரேட்டராகவும் போட்டுடலாம் இப்போ 7ஓட ரெசிப்ரோக்கல் என்னென்னா 1/7 அப்படின்னு சொல்லிடலாம்ல அது மாதிரி நெகட்டிவ் நம்பரோட ரெசிப்ரோக்கல் நெகட்டிவ்லேயே வரும் பாசிட்டிவ் நம்பரோட ரெசிப்ரோக்கல் பாசிட்டிவ்லேயே வரும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுது அப்போ 0வை ரெசிப்ரோக்கல் பண்ண இப்போ 0ன்றது ஆக்சுவலாக 0/1 ஆனால் இதை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணி 1/0ன்னு எழுதவே முடியாது ஏன்னா டினாமினேட்டரில் 0 வந்து அலோட் கிடையாது அப்போ ரெசிப்ரோக்கல் ஆஃப் 0 என்னன்னு கேட்டாங்கன்னா நாட் டிஃபைன்டுன்னு நீங்கள் சொல்லணும் 0க்கு ரெசிப்ரோக்கல் கிடையாது ஸோ கடைசி கொஸ்டின் கிவ் 2 numbers which is equal to its reciprocal ரெண்டு நம்பர் சொல்லுங்கள் அவங்க ரெண்டு பேர் அவங்களோட ரெசிப்ரோக்கல் வந்து அவங்களாவே இருக்கணும் which is equal to its reciprocal அப்படின்னா ரெண்டு நம்பர் கேட்டிருக்காங்க 1 and -1 அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஏன்னா 1ஓட ரெசிப்ரோக்கல் 1 தான் -1ஓட ரெசிப்ரோக்கல் -1 தான் ஸோ இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்